என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். சாபமாய் வந்த வரம் நீ நாவல் பகுதி 19. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். இன்று வைர நெஞ்சாளின் பிறந்த நாள். அழகான மயில் நீல நிற பட்டு சேலை உடுத்தி தலையில் மல்லிகை சூடி கோயிலுக்கு புறப்பட்டு விட்டாள். அவளுக்கு முன்பே வானதி கோயிலுக்கு சென்று விட்டாள். தனியாக அழகான அந்த மாந்தோப்பு வழியாக வைர நெஞ்சாள் கோயிலை நோக்கி நடக்க பின்னால் காலடி ஓசை கேட்டது. திரும்பி பார்த்தாள். பட்டு வேட்டி சட்டை அணிந்து கம்பீரமாக நடந்து வருகிறான் சூரியவேந்தன். அவளை நெருங்கியும் விட்டான். காதல் கலந்த ஒரு பயத்தோடு ஓடி சென்று ஒரு மரத்தின் பின்னால் ஒளிந்து கொண்டாள். அவன் விடுவானா? அவள் முன்னால் வந்து நின்றவன், ஏய், ஏண்டி எப்பவும் என்ன பார்த்து இப்படி பயந்து ஓடுற? நான் என்ன புலியா சிங்கமா இல்ல அரக்கனா? காதல் கலந்த கோபத்தோடு அவன் கேட்க, எதுவும் பேசாமல் அவள் அங்கிருந்து தப்ப முயல எட்டி அவள் கரத்தை பிடித்தவன், இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள் தானே என்று கேட்டான். ஆமா. எங்க கோயிலுக்கு போறியா? ஆமா. அப்ப சரி போ, சாமி கும்பிட்டுட்டு வா. உனக்கான பரிசோட உனக்காக நான் காத்துட்டு இருக்கேன், போயிட்டு வா என்று கூறியபடியே அவள் கையை விடுவித்தான். தப்பித்தோம் பிழைத்தோம் என்று அவள் அங்கிருந்து வேகமாக நடந்தாள். அவனை தாண்டிய பிறகு அவள் இதழ்களில் அழகான ஒரு புன்னகை உதயமானது. தனக்காக என்ன பரிசு வைத்திருக்கிறான்? ஏனோ மனதில் பயம் தலை தூக்கியது. ஒருவேளை அது முத்தமாக இருக்குமோ? அதை மனம் விரும்புகிறது, ஆனால் ஏதோ தடுக்கிறது. இது வழியா திரும்பி வரவே கூடாது. காட்டு பாதை வழியா வீட்டுக்கு போயிடலாம். அங்க ஒரு அம்மன் கோயில் இருக்கு, அம்மனையும் கும்பிட்டுட்டு போயிடலாம். பாதை கொஞ்சம் சுத்துதான், ஆனா என்ன, நிம்மதியா வீடு போய் சேரலாம். தனக்குள் கூறிக்கொண்டவள் வேகமாக நடந்து கோயிலை எட்டிவிட்டாள். சாமி தரிசனம் முடிந்து வானதியை தேடி வந்தாள். அதோ அவள் அந்த மரத்தடியில் அமர்ந்து தெய்வ வாக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறாள். அவளை சுற்றி 50க்கும் மேற்பட்டோர் நின்று கொண்டிருக்கிறார்கள். சிகப்பு நிற பட்டு சேலை தான் உடுத்தி இருக்கிறாள். நெற்றியில் குங்குமத்தோடு அம்மன் போன்று நகைகளும் அணிந்து விழி மூடி அமர்ந்திருக்கிறாள். அவள் தெய்வ வாக்கு சொல்லும் போது வைர நெஞ்சால் அவள் அருகிலோ எதிரிலோ செல்வதில்லை. எங்கே தன் உள்ளத்தில் குடியிருக்கும் சூரியவேந்தன் பற்றி அவளுக்கு தெரிந்து விடுமோ என்ற பயம். ஆனால் இன்று காலை, இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள் வைரா, என்கிட்ட வந்து ஆசி வாங்கிட்டு தான் போகணும். எப்பவும் போல என்ன பார்க்காம போயிடக்கூடாது. என் மேல சாமி இறங்கி இருக்கும் போது நான் சொல்ற எல்லாமே பலிக்கும், தெரியும்ல என்று கூறிவிட்டுதான் சென்றாள் வானதி. ஆனாலும் தூரத்தில் நின்று அவளை பார்த்துவிட்டு அப்படியே வீடு திரும்பி விட வேண்டும் என்பதுதான் அவள் எண்ணமாக இருந்தது. உன்னை சுத்தி 50 பேருக்கு மேல நின்றுட்டு இருந்தாங்க, அதுக்கிடையில நான் எப்படி வந்து நிக்க முடியும் என்று கேட்டு அவளை சமாளித்து விடலாம் என்ற எண்ணத்தோடு கோயிலை விட்டு வெளியே வந்தவள் கோயிலின் பின்புறம் வந்து காட்டு பாதை வழியாக வீட்டை நோக்கி நடந்தாள். வழியில் யாரும் இல்லை. தனியாக காட்டுப்பாதை வழியாக நடப்பது சிறிது சிரமமாக தான் இருக்கிறது, பயமாகவும் இருக்கிறது. காட்டிற்குள் இருக்கும் அம்மன் கோயிலில் வாரம் ஒரு நாள் மட்டும்தான் பூஜை நடக்கும். வெள்ளிக்கிழமைகளில் மட்டும். அன்று மட்டும்தான் ஆட்களின் நடமாட்டம் இருக்கும். மற்ற நாட்களில் இப்படி வெறிச்சோடிதான் கிடக்கும். வைரா தனியாக அல்லவா செல்கிறாள், அதனாலேயே வேகமாக நடந்தாள். சிறிது தூரம் வந்ததும் தன்னை யாரோ பின்தொடர்வது போல் உணர்ந்தவள் திரும்பி பார்த்தாள். ஒருவரும் இல்லை. மீண்டும் நடக்க ஆரம்பித்தாள். இப்போதும் யாரோ பின்தொடர்ந்து வருவது போல் தோன்றியது. திரும்பி பார்த்தாள். இப்போதும் ஒருவரும் இல்லை. மீண்டும் நடக்க ஆரம்பித்தாள். யாரோ பின்தொடர்ந்து வந்து கொண்டுதான் இருக்கிறார்கள். சட்டென்று அவள் திரும்பி பார்த்தாள். பின்னால் நடந்து வருகிறான் பரதன். அவனை கண்டதும் நடுங்கிய வைரா, பரதன், நீ என்ன இங்க என்று கேட்டாள். உன்னுடைய பிறந்த நாள் இல்லையா, உனக்கு ஒரு பரிசு கொடுக்கலான்னு உனக்காக கோயில் வாசல்ல காத்துட்டு இருந்தேன். நீ என்னடானா பின்பக்கமா வந்து காட்டு பாதை வழியா வீட்டுக்கு போயிட்டு இருக்க. எனக்கும் வசதியா போச்சு. உனக்கு கொலுசு வாங்கி வச்சிருக்க, வெள்ளி இல்ல தங்க கொலுசு. அது நானே உன் கால்ல போட்டு விடணும்னு ஒரு ஆசை. எப்படி போட்டு விடுறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேனா, நீயே அதுக்கான ஒரு பொன்னான வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்ட என்று கூறியவன் அவளை நெருங்க, டேய், என்னடா பேசிட்டு இருக்க? என் கால்ல நீ கொலுசு போட்டு விட போறியா? உனக்கு என்ன பைத்தியமா? ஆமடி, பைத்தியம்தான். உன் மேல பைத்தியம். எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா உனக்கு அந்த போக்கிரி சூரியவேந்தனை தான் பிடிச்சிருக்கு. உங்க அப்பா என்னடானா வேற ஒருத்தனுக்கு உன்னை கட்டி கொடுக்க நாள் பாத்துட்டு இருக்காரு.
உன்னை எனக்கு கட்டி வைக்க சொல்லி எங்க அம்மா உங்க அப்பா கிட்ட கேக்கும் போது நான் உனக்கு பொருத்தமானவன் இல்லையா? சூரியவேந்தன் பொருத்தமா இருக்கானாம், ஆனா அவன் கோபக்காரனாம். மத்தவங்களை எல்லாம் தூக்கி போட்டு அடிக்கிறவன் நாளைக்கு என்னுடைய பொண்ணையும் தூக்கி போட்டு அடிக்க மாட்டான்னு என்ன நிச்சயம்னு கேக்குறாரு உங்க அப்பா. அது மட்டும் இல்ல, நீ அவனை விரும்புறது தெரியாம உனக்கு அவனை பார்த்தாலே பயம்னு வேற சொல்லிட்டு இருக்காரு. யார்கிட்டன்னு பாக்குறியா? வேற யார்கிட்ட? உன்னை பொண்ணு கேட்டு வந்த சூரியவேந்தன் அம்மா கிட்டதான் சொன்னாரு. இது எப்போ? நேத்து. உனக்கு தெரிய வாய்ப்பில்ல, ஏன்னா நீ சூரியவேந்தனை விரும்புற விஷயம் உங்க அப்பாவுக்கு தெரியாது இல்லையா? அதுதான் பேசி அப்படியே அனுப்பிட்டாரு. ஆனா வைரா, நீ நேசிக்கிற சூரியவேந்தனுக்கும் நீ கிடைக்க போறதில்ல, உங்க அப்பா பார்த்து வச்சிருக்கிறவனுக்கும் நீ கிடைக்க போறதில்ல. நீ எனக்கு தான், இந்த பரதனுக்கு தான் சொந்தம் என்று கூறியவன் அவளை நோக்கி வேகமாக அடி எடுக்க பயந்து போன வைரா ஓட ஆரம்பித்தாள். அவனும் அவளை துரத்தியபடியே பின்னால் ஓடி வந்தான். வேகமாக ஓடிய வைரா திரும்பி திரும்பி அவனை பார்த்தபடியே ஓட யார் மீதோ மோதிவிட்டாள். அவள் கீழே விழ தயாராக அவள் இடையை சுற்றி வளைத்தது அந்த கரம். அதிர்ந்து போனவள் அது யார் என்று பார்த்தாள். கோபமாகவும் கம்பீரமாகவும் அவள் முன் நிற்கிறான் சூரியவேந்தன். அவனை கண்டதும் ஓடி வந்து கொண்டிருந்த பரதன் அப்படியே நின்று விட்டான். டேய், யார் பொண்டாட்டிய யார்டா துரத்துறது? கோபமாக சூரியவேந்தன் கேட்க பயந்து போன பரதன் அப்படியே திரும்பி ஓடிவிட்டான். இப்போது அவன் விழிகள் கோபமாக வைராவை பார்த்தது. ஏன் இந்த வழியா வந்த? கோபமாக கேட்டான். அவன் குரல் இடியென முழங்க அதிர்ந்து நடுங்கியவள் மெல்ல தலை குனிந்தாள். அவள் தாடையை பிடித்து உயர்த்தியவன் உன்னதான் கேட்டேன் என்றான். அவளால் பேச முடியவில்லை. கேட்கிறல்ல, அவன் இன்னும் உறக்க கத்த, உங்களுக்கு பயந்துதான் என்று கூறினாள். எனக்கு பயந்தா? என்ன பார்த்து ஏண்டி இப்படி பயப்படுற? உங்க கோபம் அதுதான் என்ன பயமுறுத்துது. அது மட்டும் இல்ல, சரியான முரட்டு குணம் வேற உங்களுக்கு. அப்ப உனக்கு என்ன பிடிக்கலையா? அப்படியெல்லாம் இல்ல, பிடிச்சுதான் இருக்கு, ஆனாலும் பயமா இருக்கு. மனசுக்குள்ள காதல் இருக்கு, ஆனா உங்க மேல இருக்கிற பயம்தான் அதுக்கு மேல இருக்கு. நான் என்ன பண்ணட்டும்? அதெல்லாம் இருக்கட்டும், நீயே இந்த காட்டுப்பாதை வழியா வந்த, முதல்ல அதுக்கு பதில் சொல்லு. அதுதான் வந்துட்டல, ஏன் இது வழியா வந்தேன்னு சொல்லு. நீங்க ஏதோ பரிசு கொடுக்க போறதா சொன்னீங்கல்ல? ஆமா, அதுக்கு பயந்துதான். அப்படின்னா நான் என்ன பரிசு கொடுக்க போறேன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு? தெரியாது, ஆனாலும் தெரியற மாதிரி இருந்தது, பயமாவும் இருந்தது. அப்படியா? அப்ப உனக்கு தெரியும் என்று கூறியவன் அவளை இழுத்து கட்டி அணைத்து அவள் உதட்டில் அழுத்தி முத்தமிட்டான். அவள் அழுதே விட்டாள். அவனை தள்ளி விட்டவள், இதுக்கு பயந்துதான் நான் இந்த பாதை வழியா வந்தேன் என்று அழ, நான் எங்க அம்மாவை உங்க வீட்டுக்கு அனுப்பியிருந்தேன் நேத்துக்கு, உன்னை பொண்ணு கேக்குறதுக்காக. ஆனா உன்னை எனக்கு கட்டி கொடுக்க முடியாதுன்னு உங்க அப்பா சொல்லிட்டாரு. நீ என்ன மீறி வேற எவனாவது ஒருத்தனுக்கு கழுத்தை நீட்டக்கூடாதுல்ல. இன்னைக்கு உன்னுடைய பிறந்த நாள்னு தெரியும். நான் எப்பவும் சொல்ற மாதிரி என்னைக்கா இருந்தாலும் நீதான் என் பொண்டாட்டி. என்ன மீறி நீ எவனுக்கும் கழுத்தை நீட்டக்கூடாது. அதுக்காக தான் இந்த பரிசு. அதுக்காக இப்படிதான் முத்தம் கொடுப்பீங்களா? அது உதட்டுல. கல்யாணத்துக்கு பிறகுதான் இப்படி எல்லாம் முத்தம் கொடுக்கணும். அழுதபடி அவள் ஓட ஆரம்பித்தாள். ஏ வைரா, நில்லு என்று அவன் உறக்க அழைத்தும் அவள் நிற்கவில்லை. ஓடி வந்தவள் அம்மன் கோயில் வந்ததும் கண்ணீரோடு கை கூப்பி அம்மன் முன்னால் நின்றாள். அவர் செஞ்சது தப்புதான், ஆனா நான் அழுறேன்னு சொல்லி அவரை தண்டிச்சிடாதம்மா, எனக்கு அவர்னா ரொம்ப பிடிக்கும் என்று கூறினாள். அவள் அருகில் வந்து நின்ற சூரியவேந்தன் அம்மன் பாதத்தில் இருக்கும் தாலியை கண்டு அதை கையில் எடுத்தான். அவள் பார்த்து கொண்டிருக்கும் போதே அவள் கழுத்திலும் கட்டினான். அனைத்தும் ஒரு நொடி பொழுதில் நடந்தேறியது. அவளோ அதிர்ச்சியில் உறைந்து நின்று விட்டாள். இப்போதும் அவள் விழிகள் நிறைந்து வழிந்து கொண்டே இருந்தது. அந்த கண்ணீரை துடைத்தவன், இனி நீ அழக்கூடாது, இப்ப நீ என்னுடைய மனைவி, இனி நான் உன்னை தொடலாமா என்று கேட்டான். அவளால் பேச முடியவில்லை. நீ பேச மாட்ட, சரி வா நம்ம போலாம். அவள் கரத்தை பிடித்தவன் அவளோடு நடக்க ஆரம்பித்தான். அதிர்ச்சியில் சிலையாகி போனவள் அவன் இழுப்புக்கு அவனோடு நடந்தாள். சிறிது தூரம் நடந்து வந்து விட்டனர். அவள் அதிர்ச்சியிலிருந்து இன்னும் மீளவில்லை என்பதை புரிந்து கொண்டவன் நடப்பதை நிறுத்திவிட்டு அவள் முன்னால் வந்து நின்றான். நீ எதுக்கு பயப்படுற?
நான் நாளைக்கே உங்க வீட்டுக்கு வந்து உனக்கும் எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்னு உங்க அப்பா கிட்ட சொல்லி உன்னை என் வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன், போதுமா? ஐயோ, அது வேண்டாம். திடீர்னு நீங்க வந்து அப்பா கிட்ட சொன்னா அப்பாவால் அதை தாங்க முடியாது. அப்ப என்ன பண்ணட்டும்? கொஞ்ச நாள் போகட்டும், நானே உங்களை கூப்பிடுறேன். அப்ப வந்து அப்பா கிட்ட பேசினா போதும். அது வரைக்கும் உன்னை பிரிஞ்சு நான் தனியா இருக்கணுமா? ஏக்கத்தோடு கேட்பது போல் அவன் கேட்க அவள் முகம் நாணத்தில் சிவந்தது. அட, என்னுடைய பொண்டாட்டிக்கு வெக்கத்தை பாரு என்றான். அவள் சிரித்தாள். அந்த சிரிப்பு அவனை கொள்ளையடிக்க, உன்னுடைய பிறந்த நாளுக்கு உங்க அப்பா எல்லா வருஷமும் ஊருக்கே விருந்து வைப்பாரு, இந்த வருஷமும் கண்டிப்பா விருந்து வைப்பாரு. ஆனா எனக்கு நீ எப்ப விருந்து வைக்க போற? அதனால என்ன, மதியம் நீங்களும் வாங்க, உங்களுக்கு சேர்த்தே விருந்து வைக்கிறோம். வயிற்று பசிக்கு அந்த விருந்து சரி, என்னுடைய இளமை பசிக்கு நீதான விருந்தாகணும். காதலோடு அவன் கூற, நாணத்தோடு இல்லை என்று தலையசைத்தவள், முதல்ல அப்பா கிட்ட சொல்லி அவருடைய அனுமதியை வாங்கலாம், அதுக்கப்புறமா போதும். உனக்கு போதும், ஆனா எனக்கு? அவள் பேசவில்லை. இருவரும் மீண்டும் கை கோர்த்தபடி நடக்க ஆரம்பித்தனர். அவள் வீட்டை நெருங்கிக் கொண்டிருக்க அவனிடமிருந்து தன் கரத்தை விடுவித்துக் கொண்ட வைரா தாலியை எடுத்து மார்புக்குள் மறைத்தாள். காதலோடு அவனை பார்த்தவள், நான் போறேன் என்றாள். என்னை ஏங்க வச்சுட்டு போற வைரா என்றான். அவள் பதில் சொல்லாமல் நடக்க ஆரம்பித்தாள். அவளையே இமைக்காமல் பார்த்தபடி நின்றவன் அவள் தன்னை திரும்பி பார்க்க மாட்டாளா என்று ஏங்கினான். சிறிது தூரம் சென்றவள் நின்று நிதானமாக திரும்பி அவனை பார்த்தாள். அவன் அப்போதும் ஏக்கத்தோடும் காதலோடும் அவளையே பார்த்து கொண்டிருக்கிறான். ஓடி அவன் அருகில் வந்தவள் அவனை கட்டி அணைத்து அவன் உதட்டில் முத்தமிட்டாள். நீங்க கேட்ட விருந்து உங்களுக்கு கொடுக்க நான் தயாரா இருக்கேன் அவள் கூற, சிரித்தவன், எனக்காக விருப்பம் இல்லாம நீ எதையும் செய்ய வேண்டாம், இந்த முத்தம் இது மட்டும் இப்ப போதும் என்று கூறி அவளை அனுப்பிவிட்டான். பகுதி 19 நிறைவடைந்தது. பகுதி 20 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.